கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மே மாதத்தின் 2வது வாரத்திலும் 10ஆம் தேதிக்குள்ளாக நம்ம வழிநடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? அப்பா பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த காலை நேரத்திலும் உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. அப்பா அந்த நாளிலும் உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்யாதபடி உமக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ உதவி செய்யுங்க ராஜா. இந்த நாளிலும் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நாங்கள் சோர்ந்து போகாதபடி உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் சுவினத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, நீங்க அவங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க ராஜா. நீர் ஒருவரே சுகம் கொடுக்கிற தேவனா இருக்கிறீர் தகப்பனே. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொன்னீரே ராஜா. என் தழும்புகளால் நீங்கள் சுகமாவீர் என்று சொன்னீரே தகப்பனே. அந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் இயேசுவின் நாமத்தினாலே சுகப்படுத்துவீராக ராஜா. தகப்பனே, இந்த நாள் முழுவதும் அப்பா உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்களை வழிநடத்தும். இந்த காலை நேரத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் குடும்பங்களையும் உடைய சட்டைகளால் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.